வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்றைக்கு 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் முக்கோணவியல் சாப்டரில் பயிற்சி 6.4 கொடுக்கப்பட்ட கணக்கு எண் 6 பார்க்க போகிறோம். இந்த கணக்குன்னு நீங்கள் தனியாக பாடலாம் போட தேவையில்ல, அவங்களே கொடுத்துட்டாங்க தெளிவாக. கணக்கை ஒரு தடவை வாசித்து பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படத்தில் என்ன இன்னும் சின்ன மாற்றம் பண்ணுச்சுன்னா நம்மளோட விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிதாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம படத்தை சேர்த்துக்கலாம். ஏ, பி மற்றும் சி என்ற 3 கிராமவாசிகள் ஒரு பள்ளத்தாக்கில் ஒருவருக்கொருவர் தொலைநோக்கியில் பார்க்குமாறு உள்ளனர். பள்ளத்தாக்குனா உங்களுக்கு தெரியும், 2 மலைக்கு இடைப்பட்ட அந்த பகுதி. இதில் ஒருத்தர் பார்த்தோன்னா ஏ என்ற கிராமவாசி இருக்காரு, இன்னொரு பிங்கிறவர் ரொம்ப பள்ளத்தில் இருக்காரு போல இருக்கு, சிங்கிறது கொஞ்சம் உயரமான இடத்துல இருக்கிறாரு. இவங்க ஒவ்வொருத்தவரும் தொலைநோக்கியில் பார்க்கக்கூடிய தொலைவில் இருக்கிறாங்க. ஏக்கும் பிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர். அவங்க சொன்னது ஏயிலிருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவுன்னு சொல்லல, ஏயிலிருந்து பி வரைக்கும் உள்ள தொலைவுன்னா இந்த பகுதி ஆயிரும். இந்த பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கோட்டோட நீளமாயிடும். அவங்க சொன்னது கிடைமட்ட தொலைவு. அப்ப ஏயிலிருந்து பி வரைக்கும்னா ஏங்கிறவர் இங்க நிற்கிறாருன்னா அதுக்கு நேராக உள்ள கிடைமட்ட தொலைவு 8 கிலோமீட்டர் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட கிடைமட்ட தொலைவு 12 கிலோமீட்டர். அதே மாதிரிதான் பியிலிருந்து சி வரைக்கும் உள்ள தொலைவு அவங்க கொடுக்கல, பியிலிருந்து சி வரைக்கும் உள்ள கிடைமட்ட தொலைவு கொடுத்திருக்கிறாங்க 12 கிலோமீட்டர் அப்படின்னு. அடுத்தது ஏயிலிருந்து பிக்கு உள்ள இறக்க கோணம் 20 டிகிரி. ஏயிலிருந்து பிக்கு உண்டான இறக்க கோணம் 20 டிகிரி. இங்க ஏல இருக்கிற பியை பார்க்கிற கோணம். பியிலிருந்து சிக்கு உள்ள ஏற்ற கோணம் 30 டிகிரி எனில் பின்வருவனவற்றை கணக்கிடுக. பியில் இருக்கிற சியை பார்க்கக்கூடிய ஏற்ற கோணம் 30 டிகிரி அப்படின்னா கேள்வி என்ன? 2 கேள்வி கொடுத்துருக்காங்க. ஒன்று, ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம். ஏக்கும் இந்த பிக்கும் உள்ள செங்குத்து உயரம் இந்த உயரம். அடுத்தது பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து உயரம். அப்ப பிக்கும் சிக்கும் உள்ளதுன்னா பியோட கிடைமட்ட கோடு இது, இதுல இருந்து நேரம் பார்க்கணும். பிக்கும் சிக்கும் உள்ள செங்குத்து உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இந்த படத்தை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்குவோம். இந்த படத்துல என்ன சொல்லிக்கிறாங்க? இப்ப ஏக்கும் பிக்கும் இடையான செங்குத்து உயரம்னா இதுதான் 90 டிகிரி இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இங்க பிக்கும் சிக்கும் இடையான செங்குத்து தூரம் என்ன? இது 2 தான் கேள்வி. இந்த கேள்வியில் கீழே 2வது கொடுத்திருந்தாங்க √2 மதிப்பு என்னன்னு கொடுத்திருந்தாங்க, √3 என்ன பிரதியிடணும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இப்ப நம்ம படம் நமக்கு தேவையான மாதிரி போட்டிருக்கோம். இங்க இருக்கிறவரோட கிடைநிலை பார்வை கோடு இது, அவர் கீழே இறக்க கோணம் 20 டிகிரில பாக்குறாங்கன்னா கண்டிப்பா இதுவும் இறக்க கோணம் தான். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க 5 கணக்குல நம்ம சொல்லியிருப்போம், 2 இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டுனுச்சுன்னா உண்டாகக்கூடிய இந்த 2 கோணங்களுக்கும் பேரு உட்புறமாக அமைந்த ஒன்றுவிட்ட கோணங்கள். அந்த கோணங்கள் இரண்டும் சமம் அப்படின்னு. அதனால இது 20 டிகிரி அப்படின்னா இதுவும் 20 டிகிரி. இந்த இசட் ஷேப்ல இருக்கிறதுல பார்த்துக்க வேண்டியதான். இங்க 20ன்னா இது 20 வரும் அப்படின்னு. ஏடியோட தொலைவு, அதாவது ஏபியோட செங்குத்து உயரத்தை தான் நம்ம ஏடின்னு நம்ம வச்சிருக்கோங்க. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். பிசியோட செங்குத்து தூரம் தான் சிஇ அப்படிங்கிறது. இது என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இதை முதல் செங்கோண முக்கோணம் ஏடிபின்னு எடுத்துக்கிறோம். 2வது செங்கோண முக்கோணம் சிபிஇன்னு எடுத்துக்கிறோம். இந்த 2 செங்கோண முக்கோணத்துக்கும் தனித்தனியா போட்டு எக்ஸையும் இந்த ஒய்யையும் கண்டுபிடிச்சோம்னா நம்ம கணக்கு முடிஞ்சது. இப்ப நம்ம படத்துல போட்டிருக்கிறத நம்ம ஒரு வாக்கியமா எழுதுறோம். படத்தில் ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து தூரம், அதான் நம்ம என்ன வச்சிருக்கோம், ஏடின்னு எடுத்திருக்கோம். எக்ஸ் என்க. 2வது பிக்கும் சிக்கும் இடையே உள்ள செங்குத்து தூரம், அதை நம்ம என்ன எடுத்திருக்கிறோம், சின்னு எடுத்திருக்கிறோம். அதுக்கு ஒய் என்க அப்படின்னு வச்சிருக்கோம். ரைட். முதல் செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்குவோம். இந்த முதல் செங்கோண முக்கோணத்துல இந்த 90 டிகிரிக்கு எதிரே உள்ள இந்த ஏபி அப்படிங்கிற பக்கம் கர்ணம். தீட்டா 20 டிகிரிக்கு எதிரே உள்ள ஏடி என்பது எதிர்பக்கம். அப்ப அடுத்துள்ள பக்கம் என்பது முக்கோணம் ஏடிபியில் tan 20 ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஏடி பை அடுத்துள்ள பக்கம் டிபி. ஏன் சார் டேனே தான் எடுக்கணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும். நம்ம முதல் 2-3 கணக்குலையும் சொல்லியிருக்கோம். ஒரு கோணம் ஒரு அடுத்துள்ள பக்கம் கொடுத்திருந்தாங்கன்னா எதிர்பக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லது ஒரு கோணம் ஒரு எதிர்பக்கம் கொடுத்திருந்து அடுத்துள்ள பக்கம் கேட்டாங்கன்னா tan தீட்டாவை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம tan எடுத்துக்கிறோம். அப்ப tan 20 மதிப்பு கணக்கிலே கொடுத்திருந்தாங்க இல்லையா,
0.3640, ஏடியோட மதிப்பு எக்ஸு, டிபியோட மதிப்பு 8. நமக்கு எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸோட எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆளு வகுத்தல் தொடர்புல 8 இருக்கு. இந்த 8 சமக்குறிக்கு அடுத்த பக்கம் எடுத்து போனோம் அப்படின்னா பெருக்கல் தொடர்பா மாறிடும். அப்ப 8 × 0.3640 அப்படின்னு வந்திருக்கு. RHS அப்படியே எக்ஸ் மட்டும் இருக்கு. 8ஓட இந்த 0.3640 பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்குது? 2.912 கிடைக்குது. இந்த எக்ஸை நம்ம என்னன்னு வச்சிருக்கிறோம்? ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள செங்குத்து தூரம் 2.912 இருக்கு. உங்களோட புக்கில் இருக்கிற ஆன்சர் வந்து தசம புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் மட்டும் வச்சிருக்காங்க. அப்போ 3வது இலக்கத்தை பார்க்குறேன், அது 5 அல்லது 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த 2வது இலக்கத்தோட நம்ம கூட்டணும் இல்லையா? நம்ம தோராயங்கள்ல படிச்சிருப்போம். இங்கே 2 தான் இருக்கு, அதனால முதல் 2 இலக்கத்தை 9 அப்படியே வச்சுக்கிறோம். முதல் கேள்விக்கான விடை கண்டுபிடிச்சாச்சு. 2வது செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கிறோம். இந்த 2வது செங்கோண முக்கோணத்துல எது கர்ணம் அப்படின்னா இந்த 90 டிகிரிக்கு எதிரே உள்ள பிசி என்பது கர்ணம், தீட்டா 30 டிகிரிக்கு எதிரே உள்ள சிஇ என்பது எதிர்பக்கம். அப்ப பிஇ என்பது அடுத்துள்ள பக்கம் ஆயிடுது. இப்போ முக்கோணம் சிபிஇயில் இங்க தீட்டா tan 30, tan 30 எதிர்பக்கம் சிஇ பை அடுத்துள்ள பக்கம் பிஇ. tan 30ஓட மதிப்பு நமக்கு அட்டவணையில தெரியும் 1/√3ன்னு. சிஇயோட மதிப்பு ஒய்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். பிஇயோட மதிப்பு 12ன்னு கணக்கில் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சுக்கிறோம். நமக்கு ஒய் தான் தேவை. அப்போ ஒய்யோட இருக்கிற அந்த 12ஆனது வகுத்தல் தொடர்புல இருக்குது. இந்த 12 சமக்குறிக்கு அடுத்த பக்கம் எடுத்து போனீங்கன்னா பெருக்கல் தொடர்பாக மாறிடும். அப்போ ஒய் மட்டும் RHS சைடு தனியாக இருக்கும். இந்த 12 அந்த பக்கம் போனீங்கன்னா 12 × 1 12/√3 அப்படின்னு வந்துடும். நம்ம 9ஆம் வகுப்புல படிச்சிருப்போம், ஒரு பின்னமானது அது திட்ட வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னா அதோட பகுதியானது விகிதமுறா எண்ணா இருக்கக்கூடாது. அப்படின்னா திட்ட வடிவத்தில் இல்லைன்னு அர்த்தம். அப்ப திட்ட வடிவத்தில் மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கான விகிதப்படுத்தும் காரணியால பெருக்கணும். அப்ப 12/√3ல இந்த பகுதியை விகிதப்படுத்துறதுக்கு பகுதியை விகிதப்படுத்தும் காரணம் அதே √3 தான். √3ஆல மேலே கிணை பெருக்குங்க. 12 பெருக்கினீங்கன்னா 12√3ன்னு வரும். √3ஆல பெருக்கினீங்கன்னா ரூட் கேன்சல் ஆகி வெறுமனே 3 மட்டும் வரும். அப்போ 12√3/3ன்னு கிடைக்குது. 3ஐயும் 12ஐயும் 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். 1 3 3 4 3 12ன்னு. அப்போ y = 4√3 நமக்கு கிடைக்குது. √3ஓட மதிப்பு 1.732, அதை பிரதியிடுங்க. 4 × 1.732 இதை பெருக்கினீங்கன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து y = 6.928ன்னு கிடைக்குது. இந்த ஒய் தான் என்ன? பிக்கும் சிக்கும் இடையேயான செங்குத்து தூரம். அதை நம்ம சிஇன்னு எடுத்துக்கிட்டோம். இப்ப புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கத்துக்கு நம்ம தோராயமா மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3வது இலக்கம் 5 அல்லது 5க்கு மேல இருக்கு, 8ன்னு இருக்கு. அப்ப இந்த 2வது இலக்கத்தோட 1 கூட்டிக்கணும். அப்ப 6.93 கிலோமீட்டர். இல்லைன்னா 6.928 கிலோமீட்டர்னு எழுதுறோம்னா ஓகே, ரைட்டு தான். இந்த பேஜில் இருக்கிற எல்லா கணக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கணக்கையும் சேர்த்து. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.